கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பது உங்களுக்கு எப்படி தெரியணும்னா, அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன், அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசுநாதர் இடத்துல ஒண்ணு இல்லை, அவர் பேசின வார்த்தைகளில் தான் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அவர் சொன்னாரு. ஆமென், அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அடிமையா இருந்த போது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்த போது மோசே பார்வோன் வீட்டில் இருந்தா என்ன பண்ணாரு, அங்க அரண்மனையில் இருந்தாரு. அரண்மனையில் இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்துகிறத பார்த்து அவன் எப்போ அந்த சூப்பர்வைசரை அடிச்சு கொண்டுட்டான். அடிச்சு கொண்டுட்டு உடனே அது அந்த இடத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ, நம்ம ஜனம் மோசை அடிச்சு கொண்டுட்டானா, அவனை கொலை செய்வான். அவனை என்ன பண்ணாங்க, நம்மள எங்க சாவ வச்சுட்டு போறாங்கன்னு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஓடி போயிட்டான். யார் ஓடி போனது? மோசே. எத்தனை வயசுல ஓடி போனா? 40 வயசுல ஓடி போயிட்டான். ஆமென், அல்லேலூயா. 40 வயசுல போயிட்டு அவன் போய் ஒரு பொண்ணை பார்த்து அவன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்க வாழ்ந்துருக்கிறான். அங்க எத்தனை வருஷம் ஆகி போச்சு? எல்லாம் கண்ணா தந்து பாருங்க என்ன கொஞ்ச நேரம். அங்க எத்தனை வருஷம் ஆகி போச்சு? இங்க 40 வருஷம் வயசுல ஓடி போயிட்டான். அங்க எத்தனை வயசுல அவங்க மாமியார் வீட்டுல இருந்தான்? 80 வயசு வரைக்கும் இருந்தான். என்ன மேய்ச்சின்னு இருந்தான்? மோசே ஆடுகள் மேய்ச்சின்னு இருந்தான். அவன் அல்லேலூயா. அவனுக்கு வயசு இருந்தாங்க 80 வயசு. அவன் அல்லேலூயா. ஒரு தரிசனம் வருது, ஒரு தரிசனம் வருது. எத்தனை வயசுல வருது? என்னென்ன தரிசனம் வருது? மோசே, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை நீதான் மீட்கணும். என்ன வந்தது? தரிசனம் வந்தது. இது அவங்களுடைய மனைவி காதுல போய் சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருப்பாரா, சொல்லியிருப்பாரா? அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? அத சொல்லுங்களேன். 80 வயசு போச்சு, இதுக்கப்புறம் நீ இங்க இருந்தா என்ன, இங்க இல்ல கட்டிருந்தா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. உன்னால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. 80 வயசு ஆகி போச்சு, இதுக்கப்புறம் நீ இந்த இங்க இருந்தா இங்க இருக்கிறது ஒண்ணுதான், அங்க போறது ஒண்ணுதான், நீ போயான்னு இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனா சொல்லுங்களா, சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த தாய் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படியா, உனக்கு ஒரு தரிசனம் வச்சா, அப்படியா, நீ மட்டும் போ. ஒருவேளை மோசே நீ கூட வாமான்னு கூப்பிட்டு இருந்தா என்ன சொல்லியிருப்பான்? நீ மட்டும் போ, நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிறேன். நான் உங்க ஜாதி வேற, என் ஜாதி வேற. நீ இஸ்ரவேல் ஜனங்க, நீ இஸ்ரவேல் நான் வேற ஒருத்தர். ஆனா உன்னை நான் திருமணம் பண்ணிக்கினேன், அதுக்காக உன் கூட வந்து நான் சாவத்துக்கு தயாரா இல்ல. என்ன இல்ல? ஏன்னா நீ ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணிட்ட, கொண்டுட்டு வருத. ஆமென், அல்லேலூயா. ஆனா அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னோட நான் வர மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம். ஆமென் சொல்லியிருப்பாங்களா, சொல்லி இருக்க மாட்டாங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஆனா அப்படி சொல்லல. எப்போ இந்த தரிசனம் வந்ததோ அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கூட கிளம்பி வந்துட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. மோசே கூட என்ன பண்ணிட்டாங்க, குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்காக கூட துணையா இருந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்க ஒரு தரிசனம் இல்லாத இருந்தீங்க. எப்போ அவர் உங்களுக்கு தரிசனம் ஆனாரோ நீங்க மட்டும் தான் வந்திருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவங்களை பத்தி உங்களுக்கு என்ன இல்ல, அக்கறை இல்ல, அக்கறை இல்ல, உங்களுக்கு கவலை இல்ல. நான் பாத்துக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஜெபமா பண்ண மாட்டேன், வேதமா வாசிக்க மாட்டேன், சபைக்கா நான் போயிட்டு வரேன், நீ
ஆமென் அல்லேலூயா. காணிக்கையா நான் என் மனுஷன் பட்டாதான் போடுவேன். தசம்பாகமா எனக்கு இஷ்டமானதான் கொடுப்பேன். ஆமென் அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ணவே மாட்டேன், சீரியல் எனக்கு அதே வேலை. ஆமென் அல்லேலூயா. பரலோகம் போக மாட்டேன், அதான வித்தியம். ஆமென் அல்லேலூயா. ஊசியானதன் காது நுழைவில் ஒட்டுமோ நுழைவது எளிதான், ஆனா நீங்க பரலோகம் போவது அவ்வளவு கடினமா. ஆமென் அல்லேலூயா. ஊசி காது யாரா இருக்கு தெரியும்? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல. நீங்களா ஐஸ்வர்யவானவங்க தான், ஆண்டவர் உங்க ஆசை வச்சுக்கிறாருல்ல, நீங்களா ஐஸ்வர்யவானவங்க தான். ஆனா நீங்க எங்க போக மாட்டீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பரலோகம் போனா ஜெபிக்கணும், ஆண்டவர் தரிசனத்தை வெளிப்படுத்தணும். நீங்க சபைக்கு வரும்போதே ஜெபிச்சுட்டு வரணும், ஆண்டவரே இன்னைக்கு என்னோட பேசுங்கப்பா, நான் உன்னோட பேசுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆயத்தமா வரணும். கட்டாயமா வரக்கூடாது. ஐயா சொன்னாங்க, இன்னைக்கு வர சொன்னாங்க, அப்படிலாம் வரக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. தேவன் தந்த தரிசனத்தோடு நீ வரணும். ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீ தேவனை தரிசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். எல்லா கரங்களை தட்டி மலைகள் எல்லாம் வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். கலங்காதே, திகழாதே, நிச்சயமாகவே கலங்காதே,
Give me up,